டியோப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதித்து காட்டிய பார்வையற்ற மாணவி. பாடசாலை மாணவர்களுக்கு இடையே இடம்பெற்ற கடும் மோதல், ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. கண் பார்வையற்ற மாணவி ஒருவர் காப்போத்த உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். குறித்த மாணவி தொடர்பில் தெரிய வருகையில், குருநாகல் பிதுர்வெல்ல பிரதேசத்தை சேர்ந்த ஹிமாஷா கவிந்தி ஹேரஸ் என்ற பாடசாலை மாணவியை 2023ஆம் ஆண்டில் காப்போத்த உயர்தர பரீட்சை எழுதியிருந்த பொழுது அண்மையில் வெளியாகிய பெறுபவர்களின் அடிப்படையில் குறித்த மாணவி 3 பாடங்களிலும் சிறந்த பெறுபவர்களை பெற்று சாதித்து காட்டியுள்ளார். குறித்த மாணவி இந்த வருடம் காப்போத்த உயர் பரீட்சை எழுதவிருந்த நிலையிலே 1 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் கடந்த 2023ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சையை எழுதியிருந்தார். எனினும் இந்த மாணவி தனியார் விண்ணப்பதாரி அடிப்படையிலே விண்ணப்பத்தை பதிவு செய்து சென்ற வருடம் பரீட்சை எழுதியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பொருளாதாரம், வர்த்தகம், அரசு அறிவியல் ஆகிய 3 பாடங்களிலும் சித்தியை பெற்று தற்பொழுது பேசு பொருளாக மாறியுள்ளார். குறிப்பாக இந்த மாணவி கண் பார்வை இழந்த பொழுதும் தன்னுடைய கல்வியை விடாமல் தொடர்ச்சியாக முயற்சி செய்து 1 வருடத்திற்கு முன்னதாகவே பரீட்சையை தோற்றிய பொழுதும் சிறந்த புள்ளிகளை பெற்று சாதித்து காட்டியுள்ளமை என்பது பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்ற வகையில் இந்த பாடசாலை மாணவுக்கு பல தரப்பிலும் இருந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். பாடசாலை ஒன்றில் தரம் 12இல் கல்வி கற்கும் பாடசாலை மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில், கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பாடசாலை மாணவர்கள் பாடசாலை முடிந்த பின்னதாக வீடு சென்று கொண்டிருந்த வேளையிலே வீதியிலே இந்த மோதல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் சம்பவத்தில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் மாணவன் ஒருவன் தன்னிடம் இருந்த காகித வெட்டு கட்டரினால் மற்றொரு மாணவன் ஒருவனை வெட்டியதன் காரணமாக மாணவனுடைய கையில் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த மாணவன் உடனடியாக அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மாணவனுக்கு 7 தையல் போட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். கேக்கடுவ போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த 17 வயதுடைய மாணவனை படுகாயம் அடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்தில் காகித வெட்டுக்கட்டரை பயன்படுத்தி குறித்த மாணவனை தாக்கிய மற்றொரு மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியதை அடுத்து அந்த மாணவனிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது பாடசாலை முடிந்து வீடு சென்று கொண்டிருந்த வேளை ஏற்பட்ட தகராறின் போது ஆத்திரமடைந்து அந்த மாணவன் இந்த செயற்பாட்டை செய்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளார். எனினும் விசாரணைகளின் பின்னதாக குறித்த பாடசாலை மாணவன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இவ்வாறு பாடசாலை மாணவர்களுக்கு இடையே இவ்வாறான தகராறுகள் இடம்பெறுவது அண்மையில் செய்திகளினூடாக காணக்கூடியதாக இருந்தாலும் இவ்வாறு செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளாத விடத்து பாடசாலை மாணவர்கள் பாடசாலையில் படிக்கின்ற வேலைகளை மட்டுமே பார்க்க வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது என்பது ஏற்புடையதாக இல்லை என்று போலீசார் தெரியப்படுத்தியதை அடுத்து இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.toptamil24.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.